மூவொரு தேவனில் அன்பிற்குரிய இறைமக்களே, ஆண்டவர் இயேசுவின் அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் 14ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தி சிந்தனைக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 32 முதல் 38 முடிய. ஆயனில்லா ஆடுகளைப் போல் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு நல்ல ஆயனாக இயேசு கூறும் செய்திகள் 6 விதமான மனநிலை கொண்ட மக்களை நமக்கு சித்தரிக்கின்றது. இதில் எந்த குணங்களை கொண்ட மனிதர்களிடத்தில் நம் குணம் ஒத்துப்போகிறது என்பதை சிந்தித்தவர்களாய் இந்த நற்செய்தி சிந்தனை பகிர்வுக்கு சற்றே செவிமடுப்போம். முதலில் பேய் பிடித்த ஊமை மனிதர். நன்றாக இருந்தவனுக்குள் தீய ஆவி நுழைந்ததால் பேய் பிடித்தவன் என்ற பட்டத்தோடு வாழ்கிறான். இதன் காரணமாக அவன் அந்த குடும்பத்தை விட்டு, சமூகத்தை விட்டு முகவரி இழந்தவனாய் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்படுகிறான். அவனுக்குள் என்ன நடக்கிறது என்பது அவனுக்கே புரியாத நிலையில் வாழ்ந்து வருகிறான். இது அவனை மட்டும் பாதிக்காமல் அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் ஒரு பெரிய சதிராட்டம் ஆடி துன்பம் விளைவிக்கிறது. இதேபோல நம் வாழ்விலும் பல வேளைகளில் நம்மை யாரும் நெருங்க முடியாதபடி பேய் பிடித்த மனிதர்களைப் போல வாழ்ந்து வருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, பேய் பிடித்த மனிதரை இயேசுவிடம் அழைத்து வரும் மனிதர்கள் பற்றி சிந்திப்போம். இவர்கள் இருவித காரணங்களுக்காக அவனை இயேசுவிடம் அழைத்து வந்திருக்கலாம். ஒன்று, பேய் பிடித்தவன் மேல் இரக்கம் கொண்டு, இரண்டாவது, பேய் அவனை மட்டும் அழிக்காமல் மற்றவர்களையும் துன்புறுத்துகிறதே என்ற நோக்கில் அழைத்து வந்திருக்கலாம். சற்று சிந்திப்போம். இந்த மனிதர்களைப் போல் நாமும் பிறர் மீது இரக்கம் கொண்டு வாழ்கிறோமா? பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாய் நன்மைகள் செய்ய முன் வந்திருக்கிறோமா? மூன்றாவது வகை மனிதர்கள், இயேசுவை குறை கூறி விமர்சனம் செய்த பரிசேயர்கள். இவர்களைப் போல பிறரை பற்றி பொல்லாங்கு பேச தேடித் திரியும் நபராய் வாழ்ந்து வருகிறோமா? பிறர் மீது கொண்ட பொறாமையினால் இல்லாதது பேசி பிறர் மனதை துன்புறுத்தும் நபராக வாழ்ந்து வருகிறோமா? அப்படி இருந்தால் மாற்றிக்கொள்வோம். நான்காவது, நன்மைகளின் நாயகன் இயேசு கிறிஸ்து. பிறர் அவரை பற்றி எவ்வளவு விமர்சனம் செய்தாலும், அவரை பற்றி கேலி கூத்தாக பேசினாலும், அவரை ஏளனம் செய்தாலும், எதை பற்றியும் கவலைப்படாமல் இரக்கத்தின் சின்னமாக, இரக்கத்தின் சிகரமாக ஆண்டவர் இருக்கிறார். நல்லதை மட்டும் செய்வேன், இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று மன்னிக்கிறார். பிறரை ஏற்று அரவணைக்கிறார். யார் என்ன சொன்னாலும் நான் அனைவருக்கும் நல்லது செய்வேன் என்ற மனநிலையில் வளர இறை ஆசீர் வேண்டுவோம். ஐந்தாவது, இயேசு செய்த அருஞ்செயல்களை நம்பி வந்த மக்கள். இவர்களைப் போல் இயேசுவிடம் சென்றால் எல்லாம் கிடைக்கும் என்ற மனநிலையில் வாழ்ந்து வருகிறோமா? ஆறாவது வகை மனிதர்கள், இயேசுவின் சீடர்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கேற்ப இது குருக்கள், துறவியர்களுக்கானது மட்டும் அல்ல, மாறாக பொதுநிலையினருக்கான அழைப்பும் கூட.
திரு அவையின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் நம்பிக்கையாளர்களை இறைவனில் இணைக்க வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படும் இக்காலகட்டத்தில் இறைப்பணி செய்ய இளம் உள்ளங்கள் முன்வருகின்றனராம். உலகெங்கும் சென்று இயேசுவை பறைசாற்றிய சீடர்களைப் போல் திருப்பணியாளர்கள் துறவிகள் கால கட்டாயத்தை உணர்ந்து செயல்படுகின்றனராம். சிந்திப்போம், சிந்திக்க வைப்போம். எனவே இறைக்குலமே, கருணையை கண்களில் ஏந்தி பரிவை உள்ளத்தில் தாங்கி தருவதில் இன்பம் கண்டு மாறிவரும் திரு அவையை பேணியே காத்திட இயேசுவை அணிவோம், ஏற்றம் பல காண்போம். இறைமகன் இயேசு என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.